ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். கைஸ், நம்ம எப்பவும் போல் நம்ம வந்து 7 மணிக்கு இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம ஷிஃப்ட்டை ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 7 மணிலேருந்து எவ்வளோ நேரம் ஓட்டணும்னு பார்க்கலாம். அது ஒரு முக்கியமான விஷயம் கைஸ். நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருப்போம், நம்ம வந்து ஒரு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா 4 ஆப்பை ட்ரை பண்ண போகிறோம்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி டேட் வந்து பார்த்திங்கன்னா May 1 கைஸ். இன்றைக்கி இந்த மந்தோட ஃபஸ்ட்டு டே. இன்னிலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம 1 to 7 வந்து ஜொமேட்டோ தான் ஓட்ட போகிறோம். ஜொமேட்டோவில் வந்து நம்மளுக்கு எவ்வளோ ஏர்னிங் கிடைக்குதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு ஒரு 7 நாள் பாருங்கள். நீங்களும் வந்து கமெண்ட் பண்ணலாம். இது 7 நாள் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். 7 நாள் கழித்து வேறு ஒரு ஆப் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். நம்மளுக்கு ஜேர்னி தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த ஜேர்னி கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்னும் எதுவும் ஆர்டர் போடவே இல்லை கைஸ். நம்மளுக்கு கிட்டத்தட்ட 7 மணிக்கு ஆன் பண்ணோம். நம்மளுக்கு வந்து 19 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. இது வரையுமே எந்த ஆர்டரும் போடவே இல்லை. வீட்டில் இருந்து நான் என்ன பண்ணிட்டேன், மூவ் ஆகி வந்துட்டேன். ஒரு 10 நிமிஷம் வீட்டில் இருந்தேன். ஒரு 7-10 வரையும் ஆர்டர் எதுவும் போடுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டிலேருந்து மூவ் ஆகி மெயின் ரோட்டுக்கு வந்துட்டேன் கைஸ். பெட்ரோல் போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பெட்ரோல் பங்க் தான் போயிட்டு இருக்கேன். பார்க்கலாம் கைஸ். இதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்பை நம்ம சூஸ் பண்ணி ஒரு நெக்ஸ்ட்டு மந்த்து 1ஆம் தேதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகிடும் கைஸ். அதனால் சேலஞ்சு வந்து பார்த்திங்கன்னா 1 lakh சேலஞ்சு தான். 70 days தான் நம்ம 1 lakh ஏர்ன் பண்ண போகிறோம். ஏர்ன் பண்ணி அதுக்கு வந்து அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி அந்த சேலஞ்சை நான் ஸ்டார்ட் ஆக சொல்ல உங்களுக்கு நான் சொல்கிறேன் கைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆர்டர் போடவே இல்லை கைஸ். நம்ம பெட்ரோல் பங்க் போயிட்டு வந்துவிட்டோம். பெட்ரோல் பங்க் வந்து போய் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 7:30 கிட்ட ஆக போகுது கைஸ். ஒன்றுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்டர் கூட போடவே இல்லை. 1/2 hour கிட்ட ஆக போகுது. நான் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். எதனால் இப்படி ஆச்சுன்னு தெரில. இன்னும் ஆர்டர் எதுவுமே போடவே இல்லை. நான் கிட்டத்தட்ட பெட்ரோல் போட்டு இப்போ ஈஸியாருக்கே போகிறேன் நான். சரி, அங்கே எதனா ஆர்டர் எதனா போடுவாங்களான்னு சொல்லி ஒரே துணின்னா செட் ஆகாதுன்னு சொல்லி நான் மூவ் ஆகினே தான் இருக்கேன். என்ன கைஸ், இன்றைக்கி ஆர்டர் ஃப்ளோவே இல்லை. அண்டா பாவீங்களா, சே. எப்பவுமே வீட்டிலேருந்து ஆன் பண்ணோம், அப்பயே போட்டுருவாங்க. நம்ம ரிவ்யூ எந்த ஆப் பெஸ்ட்டுன்னு சொல்லி பார்க்குற டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டரே இல்லை. பார்க்கலாம் எப்போ தான் போடுறாங்கன்னு பார்க்கலாம். ஆனால் ரொம்ப இதுமாரி ஆனதே கிடையாது கைஸ். எனக்கு 1/2 hour கிட்டலாம் ஆர்டர் போடாமல் வச்சுருந்ததே கிடையாது. அதுவும் நம்ம இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஷிஃப்ட்டை. இங்கே பாருங்க, அந்த எண்டு வரையும் நிற்கிது. அந்த பிரிட்ஜு வரையும் நிற்கிது கைஸ். இங்கே பாருங்க, வெறுப்பு நடா இது. அப்படியே மூவ் பண்ணி போவோமா? அது வரையும் நிற்கிறாங்க கைஸ். தான் உங்களுக்கு ஃபுல்லாக காரு தான். இந்த ரோட்டில் கார் எதுக்கு தான் எடுத்துகிட்டு வராங்கன்னே தெரியல. குட்டி ரோடு கைஸ். இது அழகாக மெயின் ரோட்டில் ஏறி போகிறத விட்டு அந்த பிரிட்ஜு மேலே ஏறி போகிறாங்க எல்லாம். நம்ம பிரிட்ஜு மேலே ஏறத அப்படியே லெஃப்ட் எடுத்துருவோம். அதான் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நிற்க முடியாது அவ்வளோ நேரம்லாம். சரிதான் உங்களுக்கு. அங்கே ஒரு குட்டி பிரிட்ஜு ஒன்று இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு எதனா வீடியோவில் ஃப்ரீயாக இருக்க சொல்ல வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறேன். ஐயோ டிராஃபிக்காக இருக்கு. பாவீங்களா, அங்கே பாருங்க, இது உள்ளே நிற்கிது. சரி போவோம். சரி போய் அது எதனா வேறு என்ன ரூட்டு எதனா அதிலே பிடிச்சிட்டு போய்டும். சரியான டிராஃபிக் இன்றைக்கி. ஃபஸ்ட் ஆர்டர் போட்டேன் கைஸ். 50 நிமிஷம் கழித்து போட்டிருக்காங்க. 20 ரூபா கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் இருக்குது நம்மளுக்கு. எவ்வளோ கம்மி பார்த்தீங்களா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டிராஃபிக்காக இருக்குது. இங்கே பாருங்கள், ஈசிஆர் ரோடு 1 hour கிட்ட ஆக போகுது. ஒரு ஆர்டர் தான் கைஸ் போட்டிருக்காங்க. அதுவும் 20 ரூபா. என்னன்னு தெரில. இன்றைக்கி நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்து லாகின் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் வெயிட் பண்ணதே கிடையாது 50 நிமிஷம்லாம். சரி, ஃபஸ்ட் ஆர்டர் நான் பிக்கப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். டெலிவரி பண்ணிட்டு கைஸ் ஃபஸ்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம். இந்த ஆர்டருக்கு வந்து வெறும் 20 ரூபா கைஸ் நம்மளுக்கு. இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 8:18 ஆகுதா. இந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் கிட்டே வெயிட் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கிட்டே வெயிட் பண்ணோம். இப்போ தான் டெலிவரி பண்ணோம் 18க்கு தான். பார்த்துக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெறும் 20 ரூபாய்க்கு நம்ம கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் கிட்டே வேஸ்ட்டு பண்ணியிருக்கோம். வெறும் 20 ஃபஸ்ட் ஆர்டர் வெறும் 20 ரூபா கைஸ். ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ மட்டமாக இருக்குதுன்னு சொல்லி. ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும், ஒரு நாள் பார்த்திங்கன்னா சுத்தமாக கம்மி அடிமட்டத்துக்கு வரும். பார்க்கலாம். நான் ஒரு 10 மணி வரையும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 hour புக் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ். 10 மணி வரையும் பார்ப்போம் எவ்வளோ ஏர்னிங்ஸ்ன்னு பார்ப்போம். ஏர்னிங்ஸ் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிக்கப் ஆச்சுன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 11-12 மணி வரையும் ஓட்டலாம். லோவாலாம் இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகுது. இன்றைக்கி வேலைக்கு ஆகுது. ஏன்னா இன்றைக்கி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லாகின் பண்ணி வச்சுருப்பானுங்க லீவில் எல்லாேருக்கும் இன்றைக்கி. அதனால் நம்மளுக்கு ஆர்டர் ஃப்ளோவே இல்லை. பார்ப்போம். இன்றைக்கி வெறும் 20 ரூபா கிடச்சிருக்கு கைஸ். 1.25 மணி நேரத்துக்கு வெறும் 20 ரூபா. சூப்பரில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் நான் டெலிவரி பண்ணலை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இது கேஷ் ஆன் டெலிவரி 565 இந்த ஆர்டருக்கு 500 வச்சு 1000 எடுத்துகிட்டு வந்தாங்க. 1000 எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஆர்டர் எதுவுமே போடவே இல்லை. 1000 எடுத்துகிட்டு வந்தாங்க கைஸ். அவங்க 1000 எடுத்துகிட்டு வந்து அப்படியே மூவ் பண்ணுவோம். ஆர்டர் எல்லாம் போடுறாங்களா பார்க்கலாம்.
1800 26 ரூபா. சூப்பர். சேஞ்ச் இல்லை 65 ருபீஸு, நீங்கள் சேஞ்ச் எடுத்துருவாங்க அப்படின்னு சொன்னேன். என்கிட்டையும் சேஞ்ச் இல்லை, நான் அப்புறமா சென்ட் பண்ணுவான்ட்டாங்க. நம்மளுக்கு இந்த ஆர்டர் கிடைக்கிறதே 20 ரூபா, இந்த 65 ரூபா நம்ம விட்டுட்டு போகணுமா? நீங்களே சொல்லுங்கள். இல்லை மேடம், நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், இந்த ஆர்டருக்கு எனக்கு 20 ரூபா தான் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வாங்க நான் அப்படின்னு சொல்லிட்டேன். நான் அப்புறம் மேலே போய் தேடி 65 ரூபா எடுத்துகிட்டு வந்தாங்க. அது ஒரு 5-6 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சு. நான் டென்ஷன்லாம் ஆகல, ஏன்னா நம்ம பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக ஏமாந்துருப்போம். 1000 ரூபா கிட்ட ஒருத்தங்கிட்ட ஏமாந்துருப்போம். ஒரு தட்டிகிட்டு இருப்பாங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. 1000 ரூபா கிட்ட ஏமாந்துருப்போம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 20 ரூபா கூட விட்றதுக்கே நம்ம 20 ரூபா கூட நம்மளால் விட முடியாது. அதனால் நான் வெயிட் பண்ணிட்டேன், எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. அப்புறம் வாங்கிட்டே இப்போ வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த 26 ரூபா போட்டிருக்காங்க. 7 நாள் வீடியோ அப்லோட் பண்ணுறேன், பார்க்கலாம் ட்ரைனிங்ஸ் இதில் எப்படி இருக்குன்னு சொல்லி ஜொமேட்டோக்கு. சரி கைஸ், நான் செகண்ட் ஆர்டரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். இருந்தாலும் ஈஸியாக ரோடு டிராஃபிக்காக தான் இருக்கும். இங்கேருந்து அங்கே போய் பிக்கப் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் தெரில. இப்போ நின்றுச்சு பார்த்தீங்களா கைஸ். இங்கே பாருங்க, செகண்ட் ஆர்டரை பிக்கப் பண்ண வந்தோம். நம்மளுக்கு இன்னும் ரெடியோவில் ப்ரிப்பேரிங்கில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிறாங்க பாருங்கள். கிட்டத்தட்ட 8 பேர்கிட்ட நிற்கிறாங்க இங்கே. இதுவும் லேட்டு தான் போல். செகண்ட் ஆர்டரும் பிக்கப் பண்ணதுக்கு லேட்டாக தான் ஆகிடும் போல். பார்க்கலாம், இந்த ஆர்டர் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் எவ்வளோ டைமிங்கில் டெலிவரி பண்ணியிருக்கேன்னு சொல்லி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் லாகின் பண்ணிருக்காங்க போல் கைஸ், ரைடர்லாம். அதனால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஆர்டரே யாருக்குன்னா இவங்ககிட்ட கேட்டேன், நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், ஆர்டர்லாம் ஸ்லோவாக தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்கலாம் கைஸ், இந்த ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு. செகண்ட் ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம். 27 ரூபா கைஸ், 27 ரூபா புள்ளி 92 பைசா செகண்ட் ஆர்டருக்கு. டைமிங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து 8:43 ஆகுது. பார்த்தீங்களா, இது வரையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 ஆர்டர் தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம் அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். 2 ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய அமௌண்ட் கொடுக்கல, 50 ரூபா கூட இல்லை. 2 ஆர்டருக்கு பண்ணி 50 ரூபா கூட பார்க்கல கைஸ். நீ ஏன் வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி ஆகுதுன்னே தெரியல. ஏன்னா நல்லா தான் இருக்கும் ஜொமேட்டோ வந்து பார்த்திங்கன்னா. அடுத்தாது பாருங்கள் 80 ரூபா போட்டிருக்காங்க. நல்லா தான் கைஸ் இருக்கும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா வண்டி வேறு பாருங்கள் ஆஃப் ஆகுது. ஏன்னா ரைடர்ஸ் வந்து அதிகமாகிட்டாங்க கைஸ் இதில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைமில் வந்து எல்லாம் ஓட்டுவாங்க, பார்ட் டைமில் நிறைய பேர் ஓட்டுவாங்களா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதனால நிறைய பேர் சொல்கிறாங்க, அதனால் நிறைய ரைடர் இருக்கிறனால தான் ஆர்டர் உள்ளல அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சண்டேலாம் ஓட்டுவோம், அப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும். எதனாலனே தெரில. வழி அந்த சைடுக்கா பார்ப்போம், வீடியோ வண்டியில் பார்ப்போம். ஸ்டார்டிங் இப்படி தான் இருக்கும். இதுக்காக விட்டுட்டுலாம் போகக்கூடாது கைஸ். நம்ம இது மாதிரி கம்மியாக போகிறோம்னு சொல்லி விட்டுட்டுலாம் போகக்கூடாது. இறங்கிட்டோம், ட்ரை பண்ணுவோம். 700 ப்ராஃபிட் வந்தால் கூட போதும். பார்ப்போம். சரி கைஸ், நம்ம தேர்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், டெலிவரி பண்ணிட்டு. கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஆர்டருக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா, இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா 80 ரூபா புள்ளி 83 பைசா கிடச்சிருக்கு. பார்க்கலாம், அடுத்ததுலாம் இது தெரிஞ்சு அவுட் ஆஃப் ஜோனில் இருக்கும். இதுக்கப்புறம் கொஞ்சம் ஆர்டர் கொஞ்சம் நல்லா போடணும் கைஸ். ஏன்னா இதுக்கு முன்னாடி 2 ஆர்டர் வந்து ரொம்ப மட்டமாக ரொம்ப மட்டமான ஆர்டர். ரெண்டுமே விட்டுட்டுலாம் போக முடியாது கைஸ், நம்மளால் இறங்கிட்டோம். நம்மளுக்கு வேறு கமிட்மெண்ட் வர இருக்குது, ப்ளஸ்ஸு ஏர்ன் பண்ணிட்டு தான் போவோம். எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல. ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய ஆர்டர் கைஸ், 107 ரூபா புள்ளி 69 பைசா ஆர்டர். அக்செப்ட் பண்ணலாம், பண்ணியாச்சு கைஸ். பார்த்தீங்களா, ஒரு பெரிய ஆர்டர் போட்டிருக்காங்க, வேறு லெவல் தான். ஏன்னா புலம்பினே இருந்தோம், ஆர்டர் போடலாம் ஸ்டார்டிங்கில் புலம்பிருப்போம், கம்மியாக போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள் 100 ரூபா ஆர்டர், வேறு லெவலு கைஸ். நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வந்து கம்மியாக போட்டால் கூட பரவாயில்ல. ஆனால் ஒன்று நம்மளுக்கு டிலே பண்ணக்கூடாது. ஆர்டரை கண்டினியூஸாக போட்டுனே இருக்கணும். ஒரு ஆர்டர் முடிச்சோன்னா ஒரு ஆர்டர். நம்மளுக்கு எப்போயும் அப்படி தான் போடுவாங்க. இன்றைக்கி என்னன்னு தெரில, கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிடுச்சு. அந்த மாதிரி போட்டாலே போதும் கைஸ். நம்மளுக்கு நம்ம ரன்னிங்கில் இருந்தாலே நம்ம நல்லாயிருக்கும். ஒரே இடத்துல நிற்கக்கூடாது. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக போடக்கூடாது ஆர்டரு. அதான் கம்மியாக போட்டுக்கலாம், கம்மியாக கூட போட்டுக்கலாம், லேட்டாக ஆர்டர் விடக்கூடாது. சரி ஓகே கைஸ், நம்மளுக்கு 5th ஆர்டர் தான் இது. 5th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டு நான் எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ். 5th ஆர்டர் நம்ம டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து நம்மளுக்கு எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 110 ரூபா புள்ளி 5 பைசா கைஸ். ஒர்த்தில் பார்க்கலாம், அடுத்த ஆர்டர் போடுறாங்களா பார்க்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப அவுட் சைடில் இருக்கும். கிட்டத்தட்ட எங்கே இருக்கணும், நம்ம பல்லாவரம் கிட்டே இருக்கோம் கைஸ். 6th ஆர்டர் டெலிவரி பண்ணிட்டோம் கைஸ். இந்த ஆர்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 99 ரூபா புள்ளி 3 பைசா ஒர்த்து கைஸ். சத்தியமாக அந்த அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் டெலிவரி பண்ண ஒருத்தவங்களுக்கு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அக்கா தான். அந்த அக்கா நான் சொன்னாங்க, இப்போ அடுத்த ஆர்டர் 25 ரூபா சூப்பரு. அவங்க என்ன சொன்னாங்க, 50 ருபீஸ் அவங்க வச்சுருந்தாங்க. ஓகேங்களா, அவங்க கையில் வச்சுருந்தாங்க. நாங்கள் நீங்கள் 30 ருபீஸ் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வேணாம் மேடம் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். பார்த்துக்கலாம் விடுங்க, நம்ம ஏர்ன் பண்ணிக்கலாம்.
அதுக்கப்புறம் போயிட்டாங்க அவங்க. இதில் பீச்சுக்கிட்ட இருக்கேன் கைஸ், அந்த பீச் ரோடு கிட்டே இருக்கேன் கைஸ். நான் நீலாங்கரை பார்க்கலாம். 11 மணி வரையும் ஓட்டுவோம்னு நினைக்கிறேன். சரி கைஸ், நம்ம இந்த ஆர்டரை டெலிவரி பண்ணிவிட்டு 8th ஆர்டர்லேருந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். கைஸ் நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம் கைஸ். நம்ம வீட்டுக்கிட்டே பக்கத்துலேயே போட்டாங்க ஆர்டரு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணியிருப்போம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மினிட்ஸ் கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே வெயிட் பண்ணி அந்த ஆர்டர் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம். அப்பயே பார்த்துட்டேன் பெருங்குடியில் தான் இந்த ஆர்டர் டெலிவரி. சரி ஓகே, நம்ம வீட்டுக்கிட்ட தானே இருக்குது, அதனால் வந்து நான் பார்த்திங்கன்னா 11 மணியோட ஸ்டாப் பண்ணிட்டேன். வந்து நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா. இங்கே ஆர்டர் இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 447 ரூபா கைஸ். ப்ளஸ் இன்செல்டி வந்து பார்த்திங்கன்னா 125 ரூபா அன்லாக் ஆயிருக்கு. இது ரெண்டுத்தையும் நம்ம ப்ளஸ் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா 572 ரூபா கைஸ். இதில் வந்து 20 பெட்ரோலுக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். இன்னையோட ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 452 ரூபா கைஸ். ஓகே தான் கைஸ். ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதுவாகிட்டோம். அப்போ வந்து வேறு யாராக இருந்தால் வீட்டுக்கே போய்ட்டுருப்பாங்க ஆர்டர். இன்றைக்கி வந்து யாருக்குமே ஆர்டர் இன்னிங்ஸ் இல்லை போல் கைஸ். அது எதனாலன்னு தெரில, ப்ராப்ளம். ஆனால் எப்போவுமே வந்து இதுமாரிலாம் இருக்காது. இன்றைக்கி தான் கொஞ்சம் ஃபஸ்ட் டைம் ஆர்டரு இதுமாரி போடாதது. ஒரு 50 நிமிஷம் கிட்ட நம்ம ஸ்டார்டிங் வீடியோ பார்த்துருப்பீங்க. 50 நிமிஷம் கிட்ட நம்மளுக்கு ஆர்டர் எதுவுமே வந்துருக்காது. பார்த்துக்கலாம் விடுங்க. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வராது. அதுக்காக விட்டுட்டும் போக முடியாதுல்ல. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் முடிஞ்சிச்சு. நான் சொன்னல ஒரு ஆப்பை 7 நாள் ட்ரை பண்ணணும்னு சொன்னல. இப்போ ஜொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன். இன்னும் 6 நாள் இருக்குது. 6 நாளில் பெஸ்ட்டு வரலாம் இல்லையா? பார்க்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து நிறைய பிளானிங்ஸ் இருக்குது. பார்க்க சொல்ல கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டன் இருக்கும், அங்கே ஆலில் போட்டுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, நான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒரு புது வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.